ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி மாங்காய் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 வருஷம் வரை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். இந்த ரெசிபி வந்து இருக்க தான் நமக்கு வந்து சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன துண்டு இருந்தாலே போதும், நமக்கு வந்து சாதம் கஞ்சி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் ஒரு 3 மாங்காய் எடுத்துருக்கிறேன். மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு துணி வச்சு, ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு தண்ணியெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு ரொம்ப நாள் வரை கெடாமல் இருக்கும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோலோடு சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ஒரு திக்னஸில் தோலோடு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நான் வந்து 100 ml வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போது நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து வத்தல் சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 12 வத்தல் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம வத்தல் பொடியாகவும் சேர்த்து செய்யலாம், இந்த மாதிரி வத்தல் சேர்த்தும் செய்யலாம். வத்தல் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர், அதே மாதிரி நல்ல ஒரு கலரும் நமக்கு வந்து கிடைக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ வத்தலை நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே. கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு நமக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒருக்கா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சிடலாம். இது இருக்கட்டும். அடுத்ததாக அதே சேம் எண்ணெயிலே நம்ம வந்து மாங்காயும் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி மாங்காவை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த ஈரப்பதம்லாம் நமக்கு நல்லா கம்ப்ளீட்டாக வந்துடும். அதனால் நம்ம ரொம்ப நாள் வரை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி நமக்கு வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன துண்டு இருந்தாலே நம்ம வந்து வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காயில் நமக்கு தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நமக்கு ஃப்ரை ஆகி வரணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை நம்ம வந்து எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த ரெசிபிக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தா தெரியும் எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த மாதிரி பிளேட்டில் போட்டால் கூட நல்ல கிறிஸ்பியான ஒரு சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து இருக்கட்டும். அடுத்ததாக நான் ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம ஏற்கனவே வத்தல் கருவேப்பிலெல்லாம் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து கடுகும், 1/4 டீஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சேம் பேன் தான் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். அதில் உள்ள எண்ணெயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வத்தல் அப்புறமா கருவேப்பிலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வத்தல் பொடி சேர்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி வறுக்காமல் இந்த ஸ்டெப்பில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து காயப்பொடி சேர்த்துருக்கிறேன். கூடவே காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து சேர்த்துருக்கிறேன். கூடவே தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒருக்கா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஒருக்கா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து வறுத்தெடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மசாலாலாம் சீக்கிரமாகவே கரிஞ்சிரும். நமக்கு அந்த டிஷ் வந்து ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால் கண்டிப்பாக சிம்மில் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம ஏற்கனவே வந்து நல்லெண்ணெயில் வந்து மாங்காய்லாம் ஃப்ரை பண்ணியிருந்தோம்ல, அந்த நல்லெண்ணெயிலேயே கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து மாங்காய் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மாங்காயெலாம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாங்காய்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலாவோட சேர்கிற மாதிரி நல்லா வந்து 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம செய்கிற மாங்காய் ஊறுகாய் மாதிரி இருக்காது. இதோட டேஸ்ட்டு நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் ஏற்கனவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி நம்ம செஞ்சோன்னு சாப்பிட்றதுக்கு அந்தளவு டேஸ்ட் இருக்காது. குறைஞ்சது ஒரு 2 வாரமாவது நம்ம இதை வந்து ஊற வைக்கணும். ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேர்த்து ஊற வைக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷமாவது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்தளவு சூப்பராக இருக்குன்னு. இப்போ வந்து அந்த தோல் வந்து கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும் நம்ம வந்து செஞ்ச உடனே. பட் இது வந்து 2 வீக்ஸ் நம்ம நல்லா ஊற வச்சு நம்ம எடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஒரு சின்ன பீஸ் இருந்தாலே போதும், நமக்கு சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
நார்மலாக நம்ம சாப்பிட்ற மாங்காய் ஊறுகாய் மாதிரி இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பேர் பார்த்தீங்கன்னா எண்ணெய் மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.